ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வீடியோவில் இறால் பிரியாணி எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறாலை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு, சிறிதளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுருங்க. இருக்கட்டும், ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அதை ஊறட்டும். அடுத்து ஒரு தவா எடுத்துடுங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டு இந்த பிசைஞ்சு வச்சுருக்கிற இறாலையும் எடுத்து அது உள்ளே போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த அளவு வரும்போது நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. அடுத்து நம்ம பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த அளவுக்கு பட்டை கொஞ்சம் எடுத்துருங்க. அடுத்து இது கூட 3 ஏலக்காய், 3 கிராம்பு அதையும் போட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக கசகசா, இந்த அளவு கசகசா சேர்த்து பொடி பண்ணிடுங்க. இதுதான் பிரியாணி மசாலா. பொடி பண்ணியாச்சு. பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் பொடி பண்ணி வச்சுடுங்க. இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். இதான் பிரியாணி மசாலா ரெடி. பிரியாணிக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 5-6 மிளகு. அடுத்து 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு லெமன், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, தயிர். அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இடித்த பிரியாணி மசாலா. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். அடுத்து இந்த பெரிய வெங்காயம் எடுத்து வச்சோம் இல்லையா, இதை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கணும். நீளமாக கட் பண்ணால் தான் நான்வெஜ்ஜுக்கு நல்ல டேஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுடுங்க. நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தாலும் இதே மெத்தடு தான். ஒரு விசிலில் இறக்கிடுங்க. 2 விசில்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும் சாதம். அதனால் ஒரு விசில் தான் குக்கரில். இப்போ இந்த பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை எடுத்து வச்சோம் இல்லையா, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு அது வறுத்து வந்த உடனே ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆனியன் போட்டுருங்க. அதையும் நல்லா வதக்கணும். ஆனியன் எப்போதுமே ரொம்ப கருகிடக்கூடாது, அதே மாதிரி கருகாமல் இருக்கக்கூடாது. கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் தான் நான்வெஜ் பிரியாணி எல்லாம் நல்லா டேஸ்ட்டு வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். இந்த அளவுக்கு வந்த உடனே கூடவே வெட்டி வச்சோம் இல்லையா, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டுடுங்க. இது போட்டதுக்கு அப்புறம்தான் நம்ம தக்காளி யூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி தக்காளி போட வேண்டாம். வெங்காயத்துக்கு அப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ தான் தக்காளி போடணும். போட்டாச்சு. இதையும் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். தக்காளி போட்டதுக்கு அப்புறம் தான் பச்சை மிளகாய். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம். இதையும் சேர்த்து வதக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதையும் சேர்த்து வதக்கணும். இந்த மாதிரி வதக்கிடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகணும். அவ்வளோதான். அதுவரை நீங்கள் கொஞ்சம் 2-3 மினிட்ஸ் போட்டால் போதும். இந்த மாதிரி போட்டு வச்சுடுங்க.
அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள் தேவையான அளவு உங்களுக்கு போட்டுக்கிறங்க. கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தயிர் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றுங்க போதும். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வதக்கலாம். இந்த மாதிரி வதக்கிடுங்க. ரொம்ப அடி பிடிக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி கட்டியாகிற வரைய வதக்குங்க. கூடவே இப்போ தான் நீங்கள் வந்து அந்த நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பிரியாணி மசாலா, அதை சேர்த்துக்கிடணும். அதையும் சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி கட்டியாகிடுச்சு பாருங்கள். இது வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இறாலை போட்டுடலாம். கரெக்டான பதம் வந்துடுச்சு. இந்த மாதிரி இப்போ தான் போடணும். போட்டுடலாம். போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி எல்லாம் சேர்றதுக்காக. இப்போது நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற இந்த பாசுமதி ரைஸ், பிரியாணி ரைஸை போட்டுடலாம். போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இதுலேயும் அந்த மசாலா எல்லாம் இந்த அரிசிலையும் கலக்கணும். அதனால் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுடுங்க ஒரு 5 நிமிஷம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடணும். இந்த மாதிரி வச்சு இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அந்த அளவு நீங்கள் ஊற்றிக்கிறங்க. இந்த மாதிரி ஊற்றி நல்லா அதை கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு இப்போ என்ன சேர்க்கணும் அப்படின்னா லெமன் ஜூஸ், ஒரு லெமன் போதும். லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டுடலாம் மேலே. இந்த மாதிரி சில பேருக்கு அந்த சீடு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி கரண்டியில் வச்சு நீங்கள் ஊற்றலாம். 2 டீஸ்பூன் நெய் இந்த மாதிரி ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15-20 மினிட்ஸ் போதும். பிரியாணி ரெடி ஆகிடும். வச்சிடலாம். நம்ம அடி பிடிக்குதாங்கிறதையும் அப்பப்போ செக் பண்ணணும். அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சின்னா கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் தண்ணி தொளிச்சிடுங்க மேலே. இப்போ ரெடி ஆயிடுச்சு எனக்கு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்லேருந்து இறக்கியாச்சு. சுவையான பிரியாணி, இறால் பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கூடவே நீங்கள் கசகசா சேர்க்க மறந்துடாதீங்க. கசகசா கண்டிப்பாக சேருங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ.